ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிரு ரிவ்யூ. நான் தான் உங்க பிரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது மெக்கானிக்கல் ராக்கி அப்படின்னு சொல்லி 2024 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வெளில பார்க்க போறோம். இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமாவா எடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்கோட இப்ப இந்த படம் வந்திருக்கு. எப்படி இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, ஒர்த்தா அப்படிங்கறத இந்த வெளில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். படத்துல நம்ம விகாஷ் பேரு வந்து ராகேஷ்னு சொல்லப்படுற ராக்கின்னு கூப்பிடுறாங்க. இவங்க அப்பா அண்ட் இவங்க தாத்தா காலத்துல இருந்து ஒரு கராஜ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த கராஜ்ல வந்து காரை மெக்கானிக் பண்ணி கொடுக்கறதும் அவங்களோட வேலை. அண்ட் கூடுதலா வந்து டிரைவிங் கிளாஸும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து அந்த கராஜை நல்லா தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த கராஜ் மேல நம்ம சுனிலுக்கு ஒரு கண்ணு 25 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீல் போட்டு வச்சிருக்காரு. அதனால இந்த கராஜை கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லி பார்க்காங்க, கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட அப்பா இறந்து போக, இதுக்கப்புறம் இந்த கராஜை ஈஸியா சுனில் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இறுதியா வந்து சுனில் கிட்ட இருந்து இந்த கராஜை நானே வந்து ஹீரோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 50 லட்ச ரூபா 10 நாள்ல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த 10 நாள்ல 50 லட்ச ரூபா கொடுத்து கராஜை மீட்டு எடுத்தாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த கதையில நம்ம ஆக்ட்ரஸ் சாரதா வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வாராங்க. அவங்க வந்து இந்த டிரைவிங் கிளாஸ்ல வந்து கோச்சிங்காக வாராங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறாங்க, அவங்க யாரு, அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையுமா இருக்கு. ஆக்சுவலி ஒரு டீசென்டான ஒரு கமர்ஷியல் காமெடி ஆக்ஷன் ட்ராமாவா இருந்தாலும் இந்த படம் ஓரளவுக்கு நல்ல பேஸ்ல போயிட்டு இருக்கும்போது அடிக்கடி சாங்ஸை கொண்டு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி அதுவே ஒரு இரிட்டேட்டிங் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன். பட் படத்துல இருக்கக்கூடிய அந்த சாங்ஸ் நல்லா தான் இருக்கு. சாங்ஸ்ல இருக்கக்கூடிய விஷுவலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட பேஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் அந்த படத்துல இருக்கக்கூடிய சாங்ஸ் வருது. தென் அதே மாதிரி எமோஷனல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு செட்டே ஆகாத ஒரு ஜானரா இருக்கு. இந்த படம் ஒரு ட்ராக்ல போகுது அப்படின்னா அந்த எமோஷன் போர்ஷன், அதுலயுமே மீனாட்சியோட போர்ஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது பயங்கர ட்ராக், பயங்கர டிராமாட்டிக்கா இருக்கு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து நம்ம சாரதா வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் குடுப்பாங்க. அந்த ட்விஸ்ட் நல்லா ஒர்க் அவுட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமாவது வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸா கொண்டு போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவங்க செகண்ட் ஹாஃப்மே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ட்ராக்ல கொஞ்சம் ஃபன்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், இந்த மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் கொண்டு போறாங்க. ஆக்ஷன் கோரியோகிராஃபிக் நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம விகாஷ் சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சாரதா அவங்களோட கேரக்டர் வந்து ஓரளவுக்கு ரைட்டிங் நல்லா இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லுக் வைஸ்மே நல்லா இருந்தாங்க. அண்ட் மீனாட்சியை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல சின்ன சின்ன போர்ஷன்ஸ்ல அப்பப்போ வந்துட்டு போறாங்களே தவிர அப்பவும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு விஷுவலி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷன் வெளியில எடுத்திருக்கிறதுனால ஆக்ஷன் போர்ஷன்ஸும் நல்லா இருக்கனால கண்டிப்பா கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். ஆனா வந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட ஒரு எதிர்பார்ப்போட பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இந்த படத்துல பெருசா வந்து உங்களுக்கு திருப்தி கிடைக்காது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியனா இருக்கு. பட் தமிழ் டப்பிங் நல்லா இருக்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான், முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெக்கானிக்கல் ராக்கி அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்குற ஒரு ரேட்டிங் வந்து 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.